ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இளங்கோவன் திவ்யா பிளாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, இந்த வீடியோ வந்து செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ தான். இப்போ தான் அப்லோடு பண்ணுறேன். செவ்வாய்க்கிழமை வந்து அன்னபூர்ணிக்கு வந்து பூஜை பண்ண வீடியோ தான். அன்னபூர்ணிக்கும் விநாயகருக்கும் பூஜை பண்ணேன். அதை தான் ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை எந்த அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான்ப்பா வளர்ச்சி அடையும். கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க சேனலை. இப்போ பார்த்தோன்னா அன்னபூர்ணிக்கு வந்து கொஞ்சமாக மல்லிகைப்பூ இருந்துச்சு. அதுதான் வச்சுட்டு செவ்வந்தி பூ வச்சு தான் பூஜை பண்ணேன். இப்போ பார்த்தோன்னா அன்னபூர்ணிக்கு பக்கத்தில் உருளியில் வந்து பூ போட்டு வச்சுருக்கேன். எப்போதுமே இந்த இடத்துக்கிட்டேயும் வெளில நிலவாசப்படிக்கிட்டேயும் 2 இடத்துல பூ போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா வெளிலேருந்து வரவங்க என்ன இதில் வருவாங்கன்னு தெரியாது. அதனால் அங்கேருந்து வரவங்க அந்த பூவை பார்த்தாங்கன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க. அதுக்காண்டி தான். இப்போ பார்த்தோன்னா அன்னபூர்ணிக்கு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சாச்சு. ஏற்றி வச்சுட்டு சாம்பிராணி காமிச்சிக்கலாம். இப்போ இந்த சொம்பு பார்த்தோன்னா இது வந்து எங்கள் பவளக்கொடியம்மன் எந்த ஊர்னு பார்த்தோன்னா சிக்கப்பட்டு. அதுதான் தண்ணி பிடிச்சி கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக குங்குமம், ஒரு எலுமிச்சம்பழம், 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ₹1 நாணயம் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு தான் மல்லிகைப்பூ வச்சுட்டு விளக்கு கொளுத்தி வச்சுருக்கேன். இப்போ இந்த சாமிகிட்ட பார்த்தோன்னா எது வேண்டிக்கிட்டாலும் நடக்கும்ப்பா. கண்டிப்பாக வேண்டிக்கங்க. இப்போ பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு நம்ம விநாயகருக்கு தான். அவருக்கு வந்து மல்லிகைப்பூ தான் வச்சுருக்கேன். விநாயகருக்கும் முருகருக்கும் 2 பேருக்கும் மல்லிகைப்பூ வச்சாச்சு. வச்சுட்டு தீபம் ஏற்றிக்கிட்டாச்சு. ஏற்றிக்கிட்டு இப்போ சாம்பிராணி தான் காமிக்கிறோம். நீங்கள் வேண்டிக்கங்க. இந்த பிள்ளையார்கிட்ட வந்து எது வேண்டிக்கிட்டாலும் உடனே நடக்கும்ப்பா. கண்டிப்பாக வேண்டிக்கங்க. அடுத்தது பார்த்தோன்னா இப்போ அன்னபூர்ணியை தான் பார்க்க போகிறோம். வந்து பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. சிரித்த முகமாக இருப்பாங்க. பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இங்கிட்டு பார்த்தோன்னா ஈசன் இருப்பாங்க. இப்போ அன்னபூர்ணிக்கு சைடில் பார்த்தோன்னா 2 வாட்டர் பாட்டிலில் வந்து தண்ணி பிடிச்சி மணி பிளான்ட்டு தான் போட்டு வச்சுருக்கேன். பார்த்தோன்னா இது ஒரு வகையான மணி பிளான்ட்டு. இங்கிட்டு பார்த்தோன்னா ஒரு வகையான மணி பிளான்ட்டு தான் போட்டு வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அன்னபூர்ணிக்கு வந்து பிரசாதம் வைக்கணுமா, அதுக்காண்டி பால் தான் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தோன்னா வெயில் காலம் அதிகமாகிடுச்சுங்க வாசி. பானையில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். அதுதான் வீடியோவாக காமிச்சிருக்கேன். இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.